ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்னைக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி. பருப்பு இல்லாமல் இந்த பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி சாம்பார் தாங்க நமக்கு டிஃபனோட சர்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பருப்பே இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்டியான சாம்பார் ரெசிபி நம்ம வீட்டிலையே செய்ய முடியும். இப்போ அதுக்கு பாருங்கள், ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிட்டு எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரெல்லாம் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். 3/4 பதம் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி இன்றைக்கி 2 நல்ல பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷமும் வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அதனால் தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்க போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம மற்ற மசாலா பொருள்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் 1 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூளாக வச்சுருந்தீங்கன்னா அதை கூட ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடிகள்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா ஒன்றா கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி இப்போ முதல்ல ஒரு 2 டம்ளர் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஓப்பன் பேன்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற அந்த மிளகாய் தூள் அப்படி இல்லைன்னா அந்த சாம்பார் தூள் அதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் நமக்கு போகும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதே மாதிரி ஓப்பன் பேன்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ இடையில கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இதில் இருக்க பச்சை வாசனைலாம் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை பொடியிலேருந்து நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த டீஸ்பூனில் 5லேருந்து 6 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்து நல்லா 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை பொடியை இது மாதிரி கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். பொட்டுக்கடலையை வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே நீங்கள் மிக்சியில் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிடுங்க. அந்த பொட்டுக்கடலை பவுடர்லேருந்து 5லேருந்து 6 டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இதுக்கு சரியாக இருக்கும். அதை ஒரு 2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொட்டுக்கடலை பொடியை கரைச்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஓப்பன் பேன்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கணும். அப்போ தான் அந்த பொட்டுக்கடலையுடைய வாசனை இல்லாமல் நமக்கு நல்லா கமன்னு இந்த சாம்பாருடைய வாசனை சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்குமே கட்டாயம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து நம்மளுடைய சாம்பார் சூப்பராக கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃபனுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பருப்பு இல்லாத இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.